Hi friends, welcome back to our YouTube channel Prabhas Max. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா RRB NTPC கிராஜுவேட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்மார்ட்டா வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பத்தி டீடைலா வீடியோல பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து யூனிக் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஒரு 80 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதுல வந்து ஒரு 20+ கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வந்து இதுல சால்வ் பண்ண போறேன். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து மீன் ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அன்குரூப்டு டேட்டாவுக்கு இதுதான் வந்து டைரக்டான ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐ வந்து சம் ஆஃப் ஆல் த அப்சர்வேஷன் வருது. எஃப்ஐன்றது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், சம்மேஷன் வந்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா, இந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அன்குரூப்டு டேட்டாவில் வர கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட்டு இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா மீன் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேல்யூ வந்து எக்ஸ்ஐஏ, இது வந்து எஃப்ஐ. ஓகேவா, இப்போ கன்வென்ஷனலாக அந்த ஃபார்முலா படி போட்டோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணி அதை சம் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த வேல்யூஸ் வரும். ஓகேவா, அதே மாதிரி கீழே வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனு, இப்போ இந்த வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனில் சம் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூஸை வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ இதையும் சம் பண்ணோம் அப்படின்னா 17,910 வருது டிவைடட் பை 398. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45. ஆன்சர் வந்து 45ன்றதை டைரெக்டாக சொல்லலாம். ஓகேவா, இப்போ இந்த அப்ரோச் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மினிமம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து டைம் எடுக்கும். ஓகேவா, அப்போது நீங்கள் வந்து இந்த கொஷினை வந்து கடைசியாக வந்து சால்வ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா யூனிட் டிஜிட் மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து என்ன வந்திருக்கு, இங்கே வந்து 8 வந்திருக்கு, இங்கே வந்து 0 வந்திருக்கு. ஓகேவா, இப்போ இந்த சம்மை வந்து யூனிட் டிஜிட் மெத்தட் படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து 1 மினிட்ல வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும். அப்போ அந்த மெத்தடை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஃபர்ஸ்ட்டு 14ல் வந்து யூனிட் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா 4, 91ல் யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 1. இப்போ 4 × 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4. அடுத்தது 6 × 8 48, யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 8. அடுத்தது 4 5 20, 20ல் யூனிட் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா 0. அடுத்தது 1 × 6, 6 வந்து யூனிட் டிஜிட்டு. அடுத்தது 4 × 8 32, 2 வந்து யூனிட் டிஜிட். ஓகேவா, கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனோட யூனிட் டிஜிட் பாருங்க, 1 + 8 9, 14, 20, 28. யூனிட் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா 8. ஓகேவா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 4 8 12, 12 6 18 20. ஓகேவா, இதில் வந்து யூனிட் டிஜிட் வந்து 0 வருது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து 8 வருது. ஓகேவா, இப்போ 8 வந்து எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0 வரும். அப்படின்னா 1 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அப்படி இல்லைனா 0வால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் 5ன்ற யூனிட் டிஜிட் வந்து இருக்குது. ஓகேவா, அப்போது இங்கே வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து 0 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த கொஷினுக்கு வந்து டைரெக்டாக வந்து 45ன்றதை ஆன்சராக சொல்லலாம். ஏன்னா வந்து எல்லாத்தோட யூனிட் டிஜிட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து லெஸ் தென் 1 மினிட்ல உங்களால் வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும். இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து யூனிட் டிஜிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் நான் வந்து இந்த இதுக்கு யூனிட் டிஜிட் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 × 2 வந்து 8, ப்ளஸ் 1 × 5 வந்து 5, 4 × 4 16, 6 வரும். அடுத்து 9 × 4 வந்து 36, 6 வரும். 5 × 7 வந்து 35, அப்போ 5 வரும். ஓகேவா, நம்ம அப்சர்வேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 5 2 + 5 7, 11 15 22, 2 வந்து யூனிட் டிஜிட்டாக வருது. இப்போ 8 + 5 13, 19 25 30. ஓகேவா, இப்போ 0 வருது, கீழே வந்து 2 வருது. ஓகேவா, 2 வந்து எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 0 வரும் அப்படின்னா 1 5, அப்படி இல்லைன்னா 0. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0ன்ற முடிகிற இடத்துல ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 60ன்றது டேரெக்டாக சொல்லிடலாம். ஓகேவா, இதே வந்து 60 65 அந்த மாதிரி 2 ஆப்ஷன் வந்து மல்டிப்ளை வர மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து யூனிட் டிஜிட் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அதே மாதிரி யூனிட் டிஜிட் வந்து சேமாக இருக்கிற கொஷின்ஸுக்கு வந்து யூனிட் டிஜிட் மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா,
இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷனில் வந்து யூனிட் டிஜிட் வந்து 1 இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் யூனிட் டிஜிட் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஜிட் சம் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? டிஜிட் சம் மெத்தட் அப்படின்னா இப்போ 13 இருக்குது அப்படின்னா 1 + 3ன்னு எடுத்துகிட்டு அது வந்து டிஜிட் சம் வந்து 4ன்ற மாதிரி போடலாம். ஓகேவா? நீங்கள் ஃபைன் பண்ணி கண்டுபிடிச்ச டிஜிட் சம்மும் ஆப்ஷனில் இருக்கிறதோட டிஜிட் சம்மும் சேமாக இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து ஆன்சர்ன்றதை சொல்லலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க்குக்கு வந்து டிஜிட் சம் பார்க்குறேன். 1 + 3 வந்து 4, 2 + 7 9, 5 + 9 வந்து 14னா 5 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 + 1 7, அடுத்து 9 + 7 வந்து 16 வரும். அப்போ 7 வந்து டிஜிட் சம்மாக வரும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனில் பார்த்தீங்கன்னா 9 + 5 வந்து பார்த்தீங்கன்னா 14, அப்போ வந்து 5 வரும். அடுத்தது 5 + 7 வந்து 12, அப்போ 3 வந்து டிஜிட் சம்மாக வரும். அடுத்தது 8 + 0 வந்து 8ன்னு வரும். இப்போ 8 வந்து டிஜிட் சம்மாக வரும். 9 + 8 வந்து 17, அப்போ டிஜிட் சம் பார்த்தீங்க அப்படின்னா 8. அடுத்தது 7 + 3 வந்து 10, டிஜிட் சம் பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 20, 27, 40, 56, 7. ஓகேவா? இப்போ இதுக்கு டிஜிட் சம் பார்த்தீங்க அப்படின்னா 2, 9, 4, 2, 7. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 வந்து யூனிட் டிஜிட் சம்மாக வந்து கிடைக்குது. ஓகேவா? 6 வந்து டிஜிட் சம்மாக கிடைக்குது. இப்போ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த வேல்யூஸ் தான் வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனோட டிஜிட் சம்மு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 25 வருது. 2 + 5 வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட் சம் வந்து 7 வரும். ஓகேவா? அப்போ 6/7ன்றது வருது. ஓகேவா? கீழே வந்து டிஜிட் சம்மோட வேல்யூ வந்து 1 கொண்டு வரணும். ஓகேவா? அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வேல்யூ வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? 4ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 28 வரும். இப்போ 28ஓட டிஜிட் சம் பார்த்தீங்க அப்படின்னா 1. ஓகேவா? கீழே வந்து 1 வந்து கொண்டு வந்துட்டோம். இப்போ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 × 6 24. இப்போ 24ஓட டிஜிட் சம் பார்த்தீங்க அப்படின்னா 6. ஓகேவா? இப்போ இந்த 6 டிஜிட் சம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷனில் வந்து வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6 வர ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து 51 தான். இதை வந்து நீங்கள் டேரெக்டாக ஆன்சராக சொல்லலாம். ஓகேவா? இந்த 2 மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து less than 1 minute உங்களால் சால்வ் பண்ண முடியும். அதனால் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே உங்களால் போட முடியும். அடுத்தது வந்து மீடியன் அப்படின்னா இடைநிலைன்னு சொல்லுவாங்க தமிழில். இதை வந்து பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து ஆட் இருந்ததுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அப்சர்வேஷன் தான் வந்து மீடியனாக இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா 3 அப்படின்னா அதில் வந்து n+1/2ன்னு போட்டோம் அப்படின்னா செகண்ட் அப்சர்வேஷன் வந்து மீடியனாக கிடைக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1, 2, 3ன்னு 3 நம்பர் இருக்குது. இதில் வந்து மீடியன் எது அப்படின்னு பார்த்தோன்னா 2. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டாலும் என்னோட வேல்யூ வந்து 3+1/2ன்னு போட்டோன்னா செகண்ட் அப்சர்வேஷன் தான் வந்து மீடியனாக கிடைக்கும். ஓகேவா? இதே வந்து ஒரு ஈவனாக இருந்தது அப்படின்னா இப்போ வந்து 1, 2, 3, 4 இப்போ இப்படி வந்து ஈவனாக இருந்தது அப்படின்னா சென்டரில் இருக்கிற 2ஓட ஆவரேஜ் தான் வந்து மீடியனாக இருக்கும். ஓகேவா? இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 11 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க, அதோட மீடியன் கேட்குறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா n+1/2 11 அப்படின்னா 12/2 6 நம்பர் தான், 6 அப்சர்வேஷன் தான் வந்து இதோட மீடியன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா 11, 32, 45, அடுத்தது பார்த்தீங்கன்னா 53, 56, 79. ஓகேவா? இப்போ 6 நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 79 வருது. இப்போ அதுதான் வந்து இதோட மீடியன்றதை டேரெக்டாக சொல்லலாம். ஓகேவா? மீதி இருக்கிறத எழுத தேவையில்லை, ஏன்னா வந்து 6 நம்பர்ன்றது நம்ம டேரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் 6 நம்பர் எதுன்றது கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 11 அப்சர்வேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 6 நம்பர் தான் வந்து 6 அப்சர்வேஷன் தான் வந்து உங்களுக்கு மீடியனாக இருக்க போகுது. இதையும் வந்து நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15, அடுத்தது 33, 34, அடுத்தது பார்த்தீங்கன்னா
54, 60, 65. ஓகேவா? இப்போ 6 அப்சர்வேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 65 வருது. இதுக்கான ஆப்ஷன் வந்து 65ன்றது டேரெக்டாக சொல்லிடலாம். அடுத்தது குரூப்டு டேட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தான். கிளாஸ் அப்படின்னா மீடியன் வந்து எந்த லிமிட்டில் இருக்குதோ அந்த கிளாஸ் லிமிட் தான் வந்து மீடியன் கிளாஸ். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ ஒரு 40 to 50க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து மீடியன் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து மீடியன் கிளாஸ். ஓகேவா? இப்போ இதில் தான் வந்து 30ன்றது ஒரு மீடியன் அப்படின்னா 40 to 50ன்றது தான் மீடியன் கிளாஸ். இதில் 40ன்றது என்ன அப்படின்னா லோயர் லிமிட்டு, 50ன்றது அப்பர் லிமிட்டு. என்னன்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஎஃப் அப்படின்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ரொசீடிங் மீடியன் கிளாஸ். ஓகேவா? மீடியன் கிளாஸுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அடுத்தது எஃப்ன்றது என்னன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீடியன் கிளாஸ்ன்றது என்ன அப்படின்னா கிளாஸ் சைஸ் வந்து எப்பவும் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து கண்டுபிடிக்கணும். அந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாக இருக்கிற அல்லது க்ளோஸாக இருக்கிற ஒரு கிளாஸை வந்து மீடியன் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த சம் பாருங்க, மீடியன் தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 12, 28, 58, 78, 95, அடுத்தது 133, 148. ஓகேவா? இப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து 148. ஃபர்ஸ்ட் வந்து n/2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ 148 டிவைடட் பை 2. ஓகேவா? 148 டிவைடட் பை 2 அப்படின்னா 74. இப்போ 74ஐ விட அதிகமாக இருக்கிற ஒரு கிளாஸை வந்து மீடியன் கிளாஸாக நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 78 இருக்கு. ஓகேவா? அப்போ இதுதான் வந்து நமக்கு மீடியன் கிளாஸ். ஓகேவா? இப்போ இந்த மீடியன் கிளாஸில் வந்து கண்டிப்பாக வந்து மீடியன் வந்து அந்த வேல்யூஸ்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இந்த மீடியன் கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஓகேவா? ஃபார்முலாவில் போட்டு சால்வ் பண்ணாமலே நம்ம டேரெக்டாக வந்து இந்த மீடியன் கிளாஸ்க்குள்ளே மீடியன் இருக்குன்றது நமக்கு தெரியும். அதனால டேரெக்டாக வந்து 58 இயர்ஸ்ன்றதை அடிக்கலாம். ஏன்னா மீடியன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 to 60. ஓகேவா? இப்போ 50 to 60க்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா 58. இப்போ டேரெக்டாக வந்து நம்ம அதுதான் வந்து மீடியனாக இருக்குன்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ இன்கேஸ் வந்து இந்த மீடியன் கிளாஸ்க்குள்ளேயே 2-3 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபார்முலாவில் போட்டு சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 37 + 11 வந்து 48. அடுத்து 48 + 26 வந்து பார்த்தீங்கன்னா 74. அடுத்தது 84, 123, அடுத்தது 148, 166. ஓகேவா? 166 தான் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இப்போ n/2 கண்டுபிடிக்கிறோம். 166/2 போட்டோம் அப்படின்னா 83 வரும். ஓகேவா? இப்போ 83ஐ விட அதிகமாக இருக்கிற ஒரு கிளாஸை வந்து நம்ம மீடியன் கிளாஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 84 இருக்குது. இப்போ இதுதான் வந்து நமக்கு மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 45 to 55. ஓகேவா? இந்த 45 to 55ல் கண்டிப்பாக வந்து மீடியன் இருக்கும். அதனால் இந்த ரேஞ்சில் இருக்கிற ஆப்ஷன் வந்து பாருங்கள், ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, 54 இயர்ஸு. இப்போ டேரெக்டாக வந்து 54 இயர்ஸ்ன்றதை மீடியனாக போட்டுடலாம். ஓகேவா? இன்கேஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே 2-3 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சால்வ் பண்ணி தான் போட்டாகணும். இதுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம் அப்படின்னா 23, 36, 60, 85, 120. ஓகேவா? இப்போ இதில் வந்து n/2 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 120/2. 120/2 வந்து 60. ஓகேவா? இப்போ 60 வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இப்போ இதை விட அதிகமாக இருக்கிற ஒரு கிளாஸை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்போ இதுதான் வந்து மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 290 to 340. ஓகேவா? இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதனால் நம்ம ஃபார்முலாவில் போட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே டேரெக்டாக வந்து நமக்கு ஆன்சர் வரப்போகுது. லோயர் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 290.
ஓகேவா. அடுத்தது n/2 n/2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 60. அடுத்தது ப்ரொசீடிங் முன்னாடி இருக்கிற ஒரு கிளாஸோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா 60. ஓகேவா. டிவைடட் பை எஃபோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 25 இன்ட்டு இதுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50. ஓகேவா. இப்போ இதோட வேல்யூ வந்து டேரெக்டாக 0 ஆயிடுது. இப்போ டேரெக்டாக வந்து 290ன்றது ஆன்சராக வரும். ஓகேவா. இதை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனில் வந்து இந்த மீடியன் கிளாஸ்க்குள்ளே வரல, அதனால் நம்ம வந்து ஃபார்முலா படி சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மோடை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அதிகமாக எது வந்து எந்த அப்சர்வேஷன் வந்து ரிப்பீட் ஆகுதோ அதை தான் வந்து மோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, 8, 7, 4, 3. ஓகேவா. இப்போ நீங்கள் டேரெக்டாக பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு 3 வந்து அதிகமாக இருக்குன்ற மாதிரி தெரியும் இந்த கொஷினில், அதனால டேரெக்டாக 3ன்றதை அடிச்சிடலாம். ஓகேவா. இதே வந்து அதிகமான அப்சர்வேஷன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து 4 ஆப்ஷனுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒன் டைம் பாருங்கள். ஓகேவா. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 8 வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 இருக்குது. ஓகேவா. அடுத்தது 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 இருக்குது. 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 தான் இருக்குது. 3 வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 டைம் இருக்குது. இப்போ இதில் வந்து அதிகமாக வந்திருக்கிறது எது அப்படின்னா 3 தான். இதை தான் வந்து நம்ம ஆன்சராக போடணும். ஓகேவா. அடுத்து இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு வந்து 86 பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 இருக்குது. அடுத்தது 78 பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5 இருக்குது. அடுத்தது 90 பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 இருக்குது. அடுத்து 75 பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்குது. ஓகேவா. இதில் வந்து அதிகமாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 78 தான். இப்போ இதை வந்து நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் அடிக்கலாம். ஓகேவா. அடுத்தது குரூப் டி டேட்டாவுக்கு மோடு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இதுதான். இதை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா எல்ன்றது லோயர் லிமிட் ஆஃப் மாடல் கிளாஸு. அங்கே பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாடல் கிளாஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸ் இன்டர்வெல்ல மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதுதான் வந்து மாடல் கிளாஸு. ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மீடியனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பை 2 போட்டு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ இங்கே பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எந்த ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதுதான் வந்து மாடல் கிளாஸு. ஓகேவா. இதில் எல்ன்றது லோயர் லிமிட் ஆஃப் மாடல் கிளாஸு, ஹச்ன்றது கிளாஸ் சைஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது F1 அப்படின்னா மாடல் கிளாஸில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி. அடுத்தது F0 அப்படின்னா மாடல் கிளாஸுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸோட ஃப்ரீக்வன்சி. ஓகேவா. F2 அப்படின்னா மாடல் கிளாஸுக்கு அடுத்து இருக்கிற கிளாஸோட ஃப்ரீக்வன்சி. ஓகேவா. இதை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா மோடோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட்டுக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஓகேவா. இப்போ இதோட வேல்யூ 0 அப்படின்னா F1ஓட வேல்யூவும் F0ஓட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. கொஷின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதை பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, கொஷின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் கொஷின், இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோடை பொறுத்தளவு என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா இதில் வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ இதை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்வேஷனில் 37 அப்சர்வேஷன் வந்துருக்கு. இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சியில் அதிகமாக இருக்குது. இப்போ இதுதான் வந்து 50 to 60ன்றது தான் மாடல் கிளாஸு. ஓகேவா. 50 to 60. இப்போ இந்த மாடல் கிளாஸ்க்குள்ளே தான் வந்து நமக்கு வந்து மோடு இருக்கும். அப்போது 50 to 60க்குள்ளே எந்த ஆப்ஷன் இருக்குன்றதை பாருங்கள். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் இருந்தது அப்படின்னா அதை வந்து டைரெக்டாக ஆன்சராக சொல்லிடலாம். ஓகேவா. அதே மாடல் கிளாஸ்க்குள்ளே நிறைய ஆப்ஷன் வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்கள் சம் வந்து போட்டு பார்த்து தான் ஆகணும். ஓகேவா. இப்போ இந்த கொஷினுக்கு வந்து டேரெக்டாக 53.75ன்றதை டேரெக்டாக சொல்லிடலாம். அடுத்து இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா மோட் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா 160 எக்ஸோட வேல்யூ என்னன்றது கேட்குறாங்க. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி மோடோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லோயர் லிமிட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா. அப்போ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த வேல்யூ டேரெக்டாக வந்து 31ன்றது சொல்லிடலாம். ஓகேவா. இதை வந்து நீங்கள் ஃபார்முலா படியும் போடலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா F1, இது வந்து F2, இது F0. ஓகேவா. எல்லோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 160. ஓகேவா. இப்போ மோடோட வேல்யூ வந்து
160, லோயர் லிமிட்டோட வேல்யூ வந்து 160 ப்ளஸ் இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 31 டிவைடட் பை 2x மைனஸ் 55. ஓகேவா? இப்போ இதோட வேல்யூ வந்து 0 ஆயிரும். அப்போ இந்த வேல்யூவும் 0 ஆயிரும். ஓகேவா? இப்போ எக்ஸ் மைனஸ் 31 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 31. ஓகேவா? இப்படி தான் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி போடலாம். நான் சொன்ன கான்செப்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அதே தான் வந்து வரப்போகுது. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். மோட் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா வந்து 125 கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 125ன்றது இதோட லோயர் லிமிட்டு. டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தான் வந்து லோயர் லிமிட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இந்த எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 39ன்றது டைரெக்டாக சொல்லிடலாம். இல்லாட்டி நீங்கள் முன்னாடி ஃபார்முலாவில் போட்டு காமிச்ச மாதிரி போட்டு பார்த்தும் கூட ஆன்சர் வந்து 39ன்றது கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மோடு தான் கேட்குறாங்க. இதில் வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா 39. ஓகேவா? இப்போ 35 to 45 வந்து மோடல் கிளாஸு. இந்த மோடல் கிளாஸுக்குள்ளே தான் வந்து மோடுன்றது இருக்க போகுது. இப்போ 35 to 45க்குள்ளே எந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள். 3 ஆப்ஷன் வந்து 35 to 45க்குள்ளே இருக்குது. ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா போடணும். இப்போ இதுதான் வந்து லோயர் லிமிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா F1, இது F0, இது F2. ஓகேவா? இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 35 ப்ளஸ் F1 மைனஸ் F0. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 டிவைடட் பை 78 மைனஸ் 70. ஓகேவா? இன்ட்டு கிளாஸோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 10. இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா 35 ப்ளஸ் 7/8 இன்ட்டு 10. ஓகேவா? அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 43.75 வந்து வரும். ஆன்சர் வந்து 43.75. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீன் மீடியன் மோடு. ஓகேவா? இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி எப்படி வந்து நிறைய ஃபார்முலாஸ் வந்து இருக்குன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லெஸ் தென் 10 செகண்டுக்குள்ளே உங்களால் வந்து ஆன்சர் வந்து போட முடியும். ஓகேவா? இந்த ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணியும் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லெஸ் தென் 10 செகண்டுக்குள்ளே உங்களால் போட முடியும். மோட் ஆஃப் த டேட்டா எக்ஸீட்ஸ் இட்ஸ் மீன் பை 12.6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மோடு வந்து மீடியனை விட எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ரிலேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மோடு மைனஸ் மீடியனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 யூனிட்டு, மோட் மைனஸ் மீடியனோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 யூனிட். ஓகேவா? அப்போ மோட் மைனஸ் மீனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 யூனிட்டு, 3 யூனிட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 12.6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 2 யூனிட்டோட வேல்யூ வந்து எவ்வளோன்றது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.2 வரும். இப்போ 2 வந்து 8.4. இதுக்கான ஆன்சர் வந்து 8.4ன்றது டேரெக்டாக சொல்லலாம். அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா மோட்லேருந்து மீடியன் வந்து 80.32 வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அதாவது 2 யூனிட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80.32ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு யூனிட் வந்து கண்டுபிடிக்கணும். 40.16. ஆன்சர் வந்து 40.16. அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 25 ரியல் நம்பர்ஸ் வந்து 110ன்னு கொடுத்துருக்காங்க. 10 நம்பரோட வேல்யூஸை வந்து 12.5 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அனதர் 10 நம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ்டு பை 15 ஈச். ரிமைனிங் 5 நம்பர்ஸை வந்து எதுவும் சேஞ்சஸ் பண்ணலை. ஓகேவா? அப்போது நியூ வேல்யூ ஆஃப் அரித்மெட்டிக் மீன் என்னன்றது கேட்குறாங்க. இப்போ இதை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டீவியேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? இதில் என்ன டீவியேஷன் வருது அப்படின்னா ஒரு 10 நம்பருக்கு வந்து 12.5 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போது 10 × 12.5 போட்டுக்கலாம். அடுத்தது இன்னொரு 10 நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போது 10 × 15. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 125. இதில் ஒரு 150, 275 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா?
டோட்டல் வந்து எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னா 25 நம்பர்ஸ் இருக்குது. அப்போது ஒரு நம்பருக்கு வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 11 இன்க்ரீஸ் ஆகுது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 110 வந்து அரித்மெட்டிக் மீனாக இருக்குது. ஓகேவா? இப்போ 110 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 121 வந்து ஆன்சராக கிடைக்கும். நியூ அரித்மெட்டிக் மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 121. அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சமேஷன் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பார் அப்படின்னா மீன் டிவைடட் பை n. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 6 பீப்புளோட ஏஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 25, 30, 35, 40, 45, 50. இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க. நான் வந்து இதுக்கு வந்து ஒரு மீன் வந்து வேல்யூ வந்து நம்மளாவே அஸ்யூம் பண்ணிக்கலாம். நான் ஒரு 40ன்றதை அஸ்யூம் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து 40. ஓகேவா? அப்போது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -15. அடுத்தது 30லேருந்து 40 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -10. 35லேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5. 40லேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0. 45லேருந்து 40 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5. 50லேருந்து 40 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10. இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 225, 100, 25, 0, 25, 100. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 325, 350, 450, 475 வருது. ஓகேவா? அதாவது சமேஷன் ஆஃப், அதாவது இந்த வேல்யூஸ் வந்து 475 வருது. ஓகேவா? இந்த வேல்யூஸ் வந்து 475 வருது. டிவைட் பை n போடணும். என்னோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 6 வேல்யூஸ். ஓகேவா? இப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 79.16 வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு கம்மியாக இருக்குது. இப்போ 9 விட இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 9 விட வேல்யூஸ் வந்து கம்மியாக இருக்கணும். ஆனால் வந்து 8 விட வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8.54 தான் வந்து இருக்குது. இப்போ இதை வந்து டைரெக்டாக ஆன்சர் சொல்லிடலாம். மீனோட வேல்யூ வந்து 15 கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ 3 கொடுத்துட்டாங்க. சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் 100 டேர்ம்ஸ்னு கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் ஃபார்முலாவில் டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணால் போதும். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும், 3 கொடுத்துட்டாங்க. இப்போ ரூட்டை எடுக்கிறதுக்காக ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். இப்போ 9. ஓகேவா? இப்போது சம் ஆஃப் xi ஸ்கொயர்டு டிவைடட் பை என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100. ஓகேவா? மைனஸ் இது மீனோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 15 கொடுத்துட்டாங்க. 50 ஸ்கொயர்டு வந்து 2500. ஓகேவா? இப்போ சம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து சம் ஆஃப் xi ஸ்கொயர்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2509. ஓகேவா? அப்போது சம் ஆஃப் xi ஸ்கொயர்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 250900. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி வந்து ஆன்சராக கிடைக்கும். அடுத்து இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் மார்க் கேட்குறாங்க. 5 ஸ்டூடெண்டோட மார்க் வந்து கொடுத்துட்டாங்க. ரேஞ்ச் அப்படின்னா மேக்ஸிமம் மார்க்லேருந்து மினிமம் மார்க் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஓகேவா? மேக்ஸிமம் மார்க்லேருந்து மினிமம் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இப்போ மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 80. மினிமம் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 45. இப்போ இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்து நமக்கு வேல்யூவாக கிடைக்கும். ஆன்சர் வந்து 35. அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 12 ஸ்டூடெண்டோட மார்க் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஒய் வந்து லோயஸ்ட் ஹையஸ்ட் மார்க்னு கொடுத்துட்டாங்க. ரேஞ்சோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 17. ஓகேவா? அதாவது ஒய் மைனஸ் எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஒய் மைனஸ் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 17 கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே ஆப்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஒய்யோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 70 வரணும். எல்லாத்துக்குமே வந்து 70 தான் வருது. ஓகேவா? ஏதோ ஒரே ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும் 70 வருது அப்படின்னா அதை வந்து நம்ம டைரெக்டாக ஆன்சராக சொல்லலாம். இப்போ இதில் எல்லாத்துக்குமே வந்து 70 வந்து ஆன்சராக வருது. இப்போ ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். 1264 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 768 வருது. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 648 வருது. ஓகேவா? இப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 வருது. எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 120 வருது. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எக்ஸ் ஒய்யோட வேல்யூ வந்து டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 190/2 வந்து 95 வரணும். ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் வந்து 95 இருக்குது. இப்போ இதுதான் வந்து டேரெக்டாக ஆன்சர்ன்றது சொல்லலாம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து 120 வரணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 120 வருது. இதை வந்து டேரெக்டாக ஆன்சராக சொல்லலாம். ஓகேவா?
மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்ட எல்லா கான்செப்டில் இருக்கிற கொஷின்ஸும் வந்து நான் இதில் சால்வ் பண்ணியிருக்கேன். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.